வடகிழக்கு தமிழர் தாயகத்திலே வாழுகின்ற தமிழ் முஸ்லீம் மக்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்று சொல்லி சொன்னால், இலங்கை தீவிலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களதும் முஸ்லீம் மக்களதும் எதிர்காலம் என்பது பாதுகாப்பானதாக மாற்றியமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால், இலங்கையினுடைய இந்த பெரும்பான்மையின சிங்களவர்களுடைய கையிலே ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிற இந்த ஒட்டியாட்சி கட்டமைப்பு ஒழிக்கப்பட்டு ஒரு சமஷ்டி கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அது வடகிழக்கு இணைப்பை கைவிட்டு சமஷ்டியை கைவிட்டு ஏக்கிய ஆட்சியவை ஏற்றுக்கொண்டு ஒரு அரசியல் ஜாப்பு விரைவை மைத்திரி ரணில் ஆட்சி காலத்திலே தயாரித்த பொழுது சுமந்திரனுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக பூரணமாக துணை நின்றவர். அதே போன்று விக்னேஸ்வரன் மற்றும் சித்தார்த்தன், செல்வமடைக்கல்நாதன் போன்றவர்கள் 13ஆம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக 15 ஆண்டுகளாகவே வலியுறுத்தி வருகின்றவர்கள். தேசிய அமைப்பாளர் அவர்கள் நினைவுபடுத்தியது போன்று கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் மதிப்புக்குரிய ஜெய்சங்கர் அவர்கள் கொழும்புக்கு வந்து கட்சிகளை சந்தித்த பொழுது நாங்கள் 8 பேர் சந்தித்திருந்தோம். அதிலே நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பிலும், ஏனைய விக்னேஸ்வரன் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பிலும், கெலோ சார்பிலே செல்வமடைக்கல்நாதன், புலட் சார்பிலே சித்தார்த்தன் மற்றும் தமிழரசு கட்சி சார்பிலே அதனுடைய தலைவர் மாவை சேனாதிராசா, எதிர்கால தலைவர்களான ஆரண்டு தெரியாது சுமந்திரனும் வந்திருந்தார், ஸ்ரீதரனும் வந்திருந்தார், மற்றது சாணக்கியன் வந்திருந்தார். இவர்கள் எல்லோருமே 13ஆம் திருத்தச் சட்டத்தை தான் அங்கே வலியுறுத்தி இருந்தார்கள். ஆகவே இவர்கள் நிறுத்தி இருக்கிற பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்கள் ஒற்றையாட்சிக்குள் 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இது ஒரு பௌத்த சிங்கள நாடென்று ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு தயார் என்பதனால்தான் தங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை உலகத்துக்கு சொல்வதற்கு மட்டுமே இவர்கள் முயல்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய இந்த சதி செயலுக்குள் எங்களுடைய மக்கள் அகப்பட்டுவிடக் கூடாது. ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையாக இந்த மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். கடந்த காலத்திலே இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. 2019ஆம் ஆண்டில் கோட்டாபய ராஜபக்ச போட்டியிட்ட பொழுது அவர் அறுதி பெரும்பான்மையால் வெற்றி பெறுவார் என்பது நன்றாக தெரிந்திருந்த நிலைமையிலும் கூட அன்றும் நாங்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க சொல்லி சொன்ன பொழுது இல்லை, கோட்டாவை தோற்கடிப்பதற்கு சஜித்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். அவர்களுக்கு தெரியும் சஜித் பிரேமதாசா ஒருபொழுதும் வெல்ல மாட்டார் என்பதும், கோட்டாபய ராஜபக்ச அறுதி பெரும்பான்மையால் வெல்லுவார் என்பதும் தெரிந்திருந்த போதும் கூட அவர்கள் வாக்களிக்க சொல்லி சொன்னது கோட்டாவை தோற்கடிப்பதற்காக அல்ல, மாறாக தமிழர்கள் பகிஷ்கரிப்பு என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து ஒரு பேரம்பேசின் சக்தியாக உருவெடுத்து விடக்கூடாது. தமிழர்களை தோற்கடிக்க வேண்டும். இந்தியாவினுடைய இடுபிடிகளாக தமிழர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய காலிலே கிடக்க வேண்டும் என்பதற்காக இந்திய கூலிகளான தமிழரசு கட்சி சார்ந்த இந்த தேச துரோகிகள் அதை பகிஷ்கரிக்குமாறு அன்று சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்குமாறு அன்று கேட்டிருந்தார்கள். நான் கேட்கிறேன் இவர்களிடம், உண்மையிலே இவர்கள் கோட்டாபய ராஜபக்ச வெல்வதை விரும்பவில்லை என்று சொன்னால், கோட்டாபய ராஜபக்ச உண்மையிலே ஒரு போர்க்குற்றவாளி, இனப்படுகொலையாளி என்று அவர் வெல்லுவதை விரும்பவில்லை என்பது உண்மை என்று சொல்லி சொன்னால், அவர் வெற்றி பெற்ற பிற்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே உள்ளக விசாரணை தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு ஆதரவாக எந்த அடிப்படையிலே இந்த நாடுகளை வலியுறுத்தி இருந்தார்கள்? நாங்கள் மட்டும்தான், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். உள்ளக விசாரணையை நிராகரிக்கிறோம். இந்த அரியநேந்திரன் உட்பட இந்த சுமந்திரன், ஸ்ரீதரன், செல்வமடைக்கல்நாதன், சித்தார்த்தன், விக்னேஸ்வரன் சகலருமே உள்ளக விசாரணையை வலியுறுத்தியவர்கள். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தான் ஜெனீவா வரை சென்று சர்வதேச விசாரணை வேண்டாம், உள்ளக விசாரணை மீது நம்பிக்கை இருக்கிறது என்று இவர்களை பாதுகாத்தவர்கள். ஆகவே இந்த போர்க்குற்றவாளிகள் வந்து விடுவார்கள், அவருக்கு வாக்களிக்காவிட்டால் வந்து விடுவார்கள், இவருக்கு வாக்களிக்காவிட்டால் வந்துடுவார்கள் என்று சொன்னதெல்லாம் தமிழ் மக்களுக்காக அல்ல, மாறாக தமிழ் மக்களை அச்சப்படுத்தி பதட்டப்படுத்தி தேர்தலிலே வாக்களிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக, அந்த நோக்கத்துக்காகத்தான் அரியநேத்திரனும் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு கிடைக்கிற எலும்பு துண்டுக்கு வாலாட்டி கொண்டு இந்த பொது வேட்பாளர் என்று வந்திருக்கிறார். மக்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்களுக்கு நேர்மையாக முதுகெலும்பை நிமித்திக் கொண்டு பேரம் பேசுகின்ற துணிச்சலும் ஆற்றலும் உள்ள ஒரே ஒரு தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அவரை நீங்கள் பின்பற்றுங்கள். அவருடைய வேண்டுகோளின்படி இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய பணிகளை தொடர்கிறோம்.